ஆகஸ்ட் 27ஆம் தேதி பௌர்ணமி அன்று மாலையில் வீட்டு நிலைவாசல்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கலாம். வற்றாத செல்வமும் வற்றாத பணமும் பெருகுவதற்காக பௌர்ணமி வியாழக்கிழமை காலையில் 9:15 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் 9:45 மணி வரையும் இருக்குது. இந்த விளக்கு ஏற்றக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமை மாலையில் 6 மணிக்கு மேலே ஏற்றணும். குபேர சம்பத்தும் குரு யோகமும் நமக்கு கிடைக்கும். பௌர்ணமி அன்று வியாழக்கிழமை மாலையில் 6 மணிக்கு மேலே ஒரு தாம்பலத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை நிரப்பணும். பச்சரிசி மகாலட்சுமி தாயாருக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய பொருள். வறுமை இல்லாத வற்றாத தானியம் பெருகுவதற்காக பச்சரிசியை வச்சுட்டு அதன் மேலே 5 ரூபாய் நாணயம் ஒன்று வைக்கணும். வற்றாத பணம் பெருகுவதற்காக அந்த நாணயத்துக்கு மேலே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் நிற திரி போட்டு விளக்கேற்றி வைக்கணும். இந்த விளக்கை வீட்டு நிலைவாசலில் கிழக்கு பகுதியில் வச்சாலும் மேற்கு பகுதியில் வச்சாலும் கிழக்கு முகமாக பார்த்து எரியிற மாதிரி வைக்கணும். இந்த பௌர்ணமி வியாழக்கிழமை வருது. குரு பகவானுக்கும் குபேர பகவானுக்கும் உரிய நாளில் வர்றதுனால பச்சரிசி மேலே ஒரு குண்டு மஞ்சளை வைக்கணும். விளக்குக்கு பக்கத்திலேயே அமர்ந்து சந்திர பகவானுக்குரிய மூல மந்திரம் ஓம் க்ரீம் வம் சந்திர தேவாய நமக என்ற மந்திரத்தை 11 முறை உச்சரிக்கணும். 11 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அல்லது 3 முறை உச்சரிக்கலாம். நிலைவாசல்ல இந்த விளக்கு ஒரு 1/2 ஹவராவது எரியணும். எரிஞ்சு முடித்த பிறகு விளக்க குளிர்விச்சு பூஜரையில் வச்சுருங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையிலும் பௌர்ணமி இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இந்த விளக்கை எடுத்து பூஜரையில் வச்சுட்டு பச்சரிசியை எடுத்து அரிசி பானையில் கொட்டி வச்சுக்கலாம். அல்லது அன்னைக்கு சமைக்கக்கூடிய அரிசியோடு சேர்த்து சமைக்கலாம். 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நம்ம வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் அல்லது நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம். மஞ்சளை பெண்கள் முகத்துக்கு மஞ்சக்கயிறுக்கு போட பயன்படுத்திக்கலாம்.